அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க லெசன் +2 கெமிஸ்ட்ரியில் 4th லெசனாக இருக்கிற டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தைய வகுப்புகளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸோடைய கம்ப்ளீட் ஒரு ஜென்ரல் ட்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அதனுடைய காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். 10 ஜென்ரல் ட்ரெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 காம்பவுண்ட்ஸை பற்றி பார்த்தோம். பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒன்று, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒன்று. அதனுடைய ரியாக்ஷன்ஸ் அண்ட் யூசஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனுடைய கண்டினியூஷனாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்குது அப்படின்னா கீழே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பீரியாடிக் டேபிள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் இந்த ஃபஸ்ட்டு குரூப்பும் செகண்ட் குரூப்பும் எஸ் பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குரூப் நம்பர் 13 ஆரம்பிச்சு 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். இப்போ தான் நம்ம படித்தோம் டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ரெண்டு சீரீஸ் மட்டும் இருக்கும். சீரியம் டு லுட்டீசியம் அந்த தோரியம் டு லெரன்சியம் வரைக்கும் இருக்கும். இதுதான் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற பற்றி பார்க்கலாம். எஃப் பிளாக் எலமெண்ட்டை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று லாந்தனாய்ட்ஸ், இன்னொன்று ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாந்தனாய்ட்ஸுக்கு முன்னாடி எப்படி பேர் சொல்லியிருந்தாங்கன்னா லாந்தனைடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆக்டினாய்டு எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஆக்டினைடுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் மாற்றிருக்காங்க. ஐயூபிஎஸ்சியோடைய அந்த அமெண்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் செய்வாங்க. அதன்படி லாந்தனைடு லாந்தனாய்டு அப்படின்னு சொல்லிட்டோம், ஆக்டினைடு ஆக்டினாய்டு அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கிறாங்க. எஃப் பிளாக் எலமெண்ட் இந்த 2 சீரீஸை கொண்டிருக்கு. ஒன்று லாந்தனைட் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று ஆக்டினைட் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறது. லாந்தனைட் சீரீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 14 எலமெண்ட்ஸ் சீரியம் டு லுட்டீசியம் வரைக்கும் இருக்கிறது தான் லாந்தனாய்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், சீரியம் அட்டாமிக் நம்பர் 58லேருந்து ஆரம்பித்து லுட்டீசியம் அட்டாமிக் நம்பர் 71 வரைக்கும் இருக்கிற இந்த சீரீஸ் தான் என்ன அப்படின்னா லாந்தனாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இது ஏன் லாந்தனாய்டுன்னு பேர் வந்துச்சு சார் அப்படின்னா, இங்கே எந்த லாந்தனம் அப்படின்ற எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அட்டாமிக் நம்பர் 57 பார்த்தீங்கன்னா லாந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த 57 லாந்தனத்தை பின்தொடர்ந்து வர இந்த சீரியம் டு லுட்டீசியம் இருக்குது. இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா லாந்தனாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஏன் சார் அந்த லாந்தனத்தை வச்சு நம்ம இந்த பேர் லாந்தனாய்டுன்னு சொல்கிறோம்? அது ஒரு எஃப் பிளாக் எலமெண்ட்டா லாந்தனைடு அப்படின்னா கிடையாது. ஆக்சுவலாக எஃப் பிளாக் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா சீரியம் டு லுட்டீசியம் வரைக்கும் தான். இது ஏன் எஃப் பிளாக் எலமெண்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நீங்களே சொல்லுவீங்க இல்லையா ஆன்சரு. ஸோ லாஸ்ட் எலக்ட்ரான் கோஸ் டு எஃப் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடலாம். அப்போது எஃப் பிளாக் எலமெண்ட்டை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று லாந்தனாய்டு, இன்னொன்று ஆக்டினாய்டு. லாந்தனாய்டு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா லாந்தனத்தை தொடர்ந்து சீரியம் அட்டாமிக் நம்பர் 58லேருந்து ஆரம்பித்து லுட்டீசியம் 71 வரைக்கும் இருக்கிறது தான் லாந்தனாய்டுன்னு சொல்கிறோம். சரி, அடுத்தது ஆக்டினாய்டு அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தோரியம் அட்டாமிக் நம்பர் 19ல் ஆரம்பித்து லெரன்சியம் அட்டாமிக் நம்பர் 103 வரைக்கும் இருக்குது இந்த சீரீஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டினாய்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது எப்படி லாந்தனத்தை தொடர்ந்து வந்துச்சோ அதே மாதிரி இது ஆக்டினியம் ஏசியை தொடர்ந்து அட்டாமிக் நம்பர் 89 ஏசியை தொடர்ந்து வர இந்த சீரீஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டினாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட். இதுவரை என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வாட் இஸ் எஃப் பிளாக் எலமெண்ட் அப்படின்றத பார்த்துட்டோம். அது 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று லாந்தனாய்டு சீரீஸ், இன்னொன்று ஆக்டினாய்டு சீரீஸ். லாந்தனாய்டு சீரீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சீரியம் அட்டாமிக் நம்பர் 58லேருந்து ஆரம்பித்து லுட்டீசியம் அட்டாமிக் நம்பர் 71 வரைக்கும் இருக்கிறது தான் லாந்தனாய்டு சீரீஸ். ஆக்டினைடு சீரீஸ் பார்த்தீங்கன்னா தோரியம் 90 அட்டாமிக் நம்பர்லேருந்து ஆரம்பித்து லெரன்சியம் 103 வரைக்கும் இருக்கிறது தான் ஆக்டினைடு சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஏன் லாந்தனாய்டு சீரீஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா இது லாந்தனத்தை தொடர்ந்து வருது. லாந்தனம் அப்படின்ற எலமெண்ட் எல்ஏ அப்படின்ற எலமெண்ட்டை தொடர்ந்து வரதுனால இது லாந்தனாய்டு சீரீஸ்னு சொல்கிறோம். இது ஏன் ஆக்டினாய்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டினியத்தை ஆக்டினியத்தை தொடர்ந்து வரதுனால இது ஆக்டினாய்டுன்னு சொல்கிறோம். ரைட்டா? ஸோ இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேரும் நம்ம சொல்ல போகிறோம். இந்த லாந்தனாய்டு சீரீஸ் 4F எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 4F ஆர்பிட்டால்ஸில் அது ஃபில் ஆகும். இங்கே சொல்லிக்காங்க பாருங்கள், ப்ரொபென்ஷியலி ஃபில்லிங் ஆஃப் 4F ஆர்பிட்டால்னு சொல்கிறாங்க பாருங்கள். ரைட்டா? ரெண்டுமே எஃப் பிளாக் எலமெண்ட் தான். பட் லாந்தனாய்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா 4Fல போயிட்டு ஃபில் ஆகும். ஆக்டினைடு பார்த்தீங்க அப்படின்னா 5F ஆர்பிட்டாலில் போயிட்டு ஃபில் ஆகும். அப்போ இது இன்னொரு பேர் சொல்லி என்ன அழைக்கலாம் அப்படின்னா இது 4F சீரீஸ்னு சொல்லலாம், இது 5F சீரீஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுங்க. 4Fனா சீரியம் டு லுட்டீசியம், 5Fனா தோரியம் டு லெரன்சியம். ஞாபகம் வச்சிட்டிங்களா? ரைட். இப்போ வாங்க, இப்போ எஃப் பிளாக் எலமெண்ட்டை நம்ம ரெண்டாக பிரிச்சோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொன்னாங்க இல்லையா. அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லாந்தனம் அட்டாமிக் நம்பர் 57 கண்டினியூஷனாக வர இந்த சீரியம் டு லுட்டீசியம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லாந்தனாய்டுன்னு சொல்கிறோம். ஆக்டினியம் ஏசி அட்டாமிக் நம்பர் 89லேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து தோரியம் 90லேருந்து ஆரம்பித்து லெரன்சியம் 103 வரைக்கும் தான் ஆக்டினாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதனுடைய பேர்லாம் நம்ம பார்க்குறோம். சீரியம், பிரிசோடியம், நியோடிமியம், புரோமித்தியம், சமேரியம், யூரோப்பியம், கடோலினியம், டெர்பியம், டிஸ்போஸ்பியம், ஹால்மியம், எர்பியம், தூலியம், இட்டர்பியம்,
லுட்டீசியம், இது எல்லாமே வந்து லாந்தனாய்டு சீரீஸில் வர எலமெண்ட்ஸு. அதே மாதிரி ஆக்டினாய்டில் வர எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா தோரியம், புரோட்டாக்டினியம், யுரேனியம், நெப்டூனியம், புளூட்டோனியம், அமர்சியம், கியூரியம், பெர்க்லியம், கலிஃபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெண்டலிவியம், நொபிலியம், லரன்சியம். இது எல்லாமே என்ன அப்படின்னா 5F சீரீஸ்னு சொல்லப்படுகின்ற ஆக்டினாய்டில் வர எலமெண்ட்ஸு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எலக்ட்ரான் எங்கே வந்து போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், சீரியத்துக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அவங்க எழுதி காமிச்சிருக்காங்க பாருங்கள். 4F1 ஒரு எலக்ட்ரான் வந்து 4Fல போகுது, 5D ஃபில் ஆகிட்டு 6S ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் 4Fல வந்து ஃபில் ஆகும். அக்கார்டிங் டு ஆஃப் பா பிரின்சிபலில் இங்கே பாருங்கள், ஆஃப் பா பிரின்சிபலில் 1S 2S 2P 3S 3Pக்கு அப்புறம் 4S ஃபில் ஆகுது, 4Sக்கு அப்புறம் 3D ஃபில் ஆகுது, அப்புறம் 4P ஃபில் ஆகுது, 5S ஃபில் ஆகுது, 4D ஃபில் ஆகுது, அப்புறமா 5P 6S, அதுக்கப்புறமா தான் 4F வந்து ஃபில் ஆகுது பாருங்கள். அப்போது 5Pலையும் 6Sலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கப்புறமா தான் எதுக்கு வருது அப்படின்னா நமக்கு வந்து 4F வந்து எலக்ட்ரான் வந்து வருது, ரைட்டா? ஸோ சீரியத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா 6S ஃபில் ஆகிடுச்சு, அப்புறமா 5Dயில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அது மட்டும் டிவியேட் ஆகும், 5Dயில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதுக்கப்புறமா தான் 4F வந்து ஃபில் ஆகுது, ரைட்டா? ஸோ இங்கே அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இதுதான் பாருங்கள், 4Fல ஃபில் ஆகிருக்காங்க, அதேமாதிரி 5Dயில் ஒரு எலக்ட்ரான், 6Sல 2 எலக்ட்ரான் இருக்குது. மற்றதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ப்ரிசோடியம் வந்து பாருங்கள், ஜெனான், இது மாதிரி ப்ராக்கெட் போட்டு ஜெனான் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஜெனானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எல்லாமே வந்து ஜெனானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனதுக்கு அப்புறமா வரது தான் இங்கே மீதி ரிமைனிங் இருக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் 4F3 6S2, அதே மாதிரி வந்து 4F4 6S2 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். இதில் வந்து கடோலினியம் அப்படின்றது கொஞ்சம் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். கடோலினியம் வந்து பார்த்தீங்கன்னா 4S7 அப்படின்ற பார்ஷியலி ஃபில்டு, அதாவது ஆஃப் ஃபில்டுன்னு சொல்லுவேன் இல்லையா, ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனில் இருக்குது. இதுக்கும் வந்து 5D1 6S2 அப்படின்னு சொல்லிட்டு போது பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா 5Dயில் ஏன் இந்த எலக்ட்ரானை ஃபில் பண்ணிச்சு தெரியுமா? இப்போது இது ஆக்சுவலாக எப்படி தெரியுமா இருந்திருக்கணும், கடோலினியம் வந்து 4F8 6S2ன்னு இருந்திருக்கணும். 6Sல 2 எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கப்புறம் 4Fல வந்து 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஸ்டெபிலிட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை தூக்கி 5Dயில் போட்டது, அதனால தான் அது கான்ஃபிகரேஷன் வந்து 4F7 5D1 6S2. இதே மாதிரி தான் லுட்டீசியத்துக்கும் இருக்கும். இது வந்து ஃபுல் ஃபீல்டு, இது வந்து ஆஃப் ஃபீல்டு, இது வந்து ஃபுல் ஃபீல்டு, இது வந்து ஆஃப் ஃபீல்டு, கரெக்டாக? லுட்டீசியம் வந்து ஃபுல் ஃபீல்டு, இது வந்து ஆஃப் ஃபீல்டு. ரெண்டுமே ஸ்டெபிலிட்டிக்காக கொஞ்சம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை மாற்றிக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் நம்ம ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இங்கே பாருங்கள், அதான் நமக்கு சொல்கிறாங்க, இன்னும் டீட்டெயிலாக நமக்கு சொல்கிறாங்க. 6th பீரியடில் லாந்தனதுக்கு அப்புறமா the electrons are preferentially filled in the inner 4F subshell and these 14 elements following lanthanum show similar chemical properties. Therefore these elements are grouped together and placed at the bottom of the periodic table அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ லாந்தனாய்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஜெனான் 4Fல 1லேருந்து 14 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் ஆகுதா? ஸோ இங்கே பாருங்கள், 4Fல 1லேருந்து 14 வரைக்கும் எலக்ட்ரான் ஃபில் ஆகுதா? அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்க 4F1 to 14 சொல்கிறாங்களா? 5Dயில் 0 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இல்லைனா ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதாவது 5Dயில் எலக்ட்ரான் ஃபில் ஆகாமே இருக்குது, இல்லைனா ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆக பாருங்கள். எதுக்கு? சீரியத்துக்கு, கடோலினியத்துக்கு, லுட்டீசியத்துக்கு, ரைட்டா? அக்கார்டிங் டு ஸ்டெபிலிட்டிக்காக. அப்புறம் 6S2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் எழுதி போகிறீங்க, அதுதான் இங்கே எழுதிருக்காங்க பாருங்கள். காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +3. இது எப்படி சார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இங்கே பார்த்தோன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். Sலேருந்து 2 எலக்ட்ரான், அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான், சரியா? அப்போ வந்து +3 அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இல்லை இங்கிருந்தும் உங்களுக்கு வந்து 3 எலக்ட்ரான்ஸ் போகிறதுக்கு வந்து ப்ரிஃபரபுளாக இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +3, சரியா? அதே மாதிரி இந்த லாந்தனாய்டு சீரிஸ் எல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஆக்டினியத்தை தொடர்ந்து வர ஆக்டினாய்டுடைய அந்த 4D சீரிஸுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து படிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ரேடான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஜெனானுக்கு அப்புறம் ரேடான் 4F1 to 14 பதிலாக 5F1 to 14 வரும். அதே மாதிரி 5D0 to 1 பதிலாக 6D0 to 1 வரும், 7S2 வரும். அதையும் நீங்கள் வந்து சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செப்பரேட்டாக வந்து கீழே எழுதியிருக்காங்க. அது ஏன் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்றதும் நீங்கள் ரீசன் தெரிஞ்சுக்கணும். சரி, இங்கே வந்து பாருங்கள், ஆக்சுவலாக லாந்தனம், ஆக்டினம் இதுக்கப்புறம் தான் இங்கே வந்து லைனாக வந்திருக்கணும். சீரியம், ப்ரிசோடியம், நியோடிமியம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வந்திருக்கணும். அதேமாதிரி ஆக்டினத்துக்கு அப்புறமா தோரியம் அப்படின்னு சொல்லி லைனாக வந்திருக்கணும். பட் ஏன் இது வந்து கீழே இறக்கி எழுதிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து லாந்தனம், ஆஃப்னியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகுது. அப்போ அது டி பிளாக் எலமெண்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. அப்போ இது தூக்கி இங்கே வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், தேவையில்லாத குழப்பம் வந்து வரும். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, அது தனியாக தூக்கி கீழே எழுதிட்டாங்க. இது வந்து 4F ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5F ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. அதனால தான் நம்ம குழப்பம் இல்லாததால், குழப்பம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த லாந்தனம், ஆக்டினத்துக்கு அப்புறம் வர இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்டை கீழே எழுதியிருக்காங்க. இன்னொரு கேள்விக்கு ஆன்சர் தருவீங்க, இது ஏன் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா
டிரான்சிஷன் எலமெண்ட்ஸுக்கு உள்ளே அது இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் நீங்கள். அதாவது ஆக்சுவலாக லேந்தனுக்கு அப்புறம் தானே இது வருது. ஸோ உள்ளே தான் இருக்கணும். அது நம்ம உள்ளே வச்சா நம்ம குழப்ப வரன்றதா வெளில வச்சுருக்காங்க. அதனால தான் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து பார்த்துக்க போகிறோம். லேந்தனைடுக்கும் அண்டு ஆக்டினைடுக்கும். ஸோ லேந்தனம் 57லேருந்து ஆரம்பித்து லுட்டிஷியம் 71 வரைக்கும் ஏஜ் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க 5D00 சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நான் ஒரு சிலருக்கு மட்டும் 5D1 போட்டு காமிச்சேன். சீரியத்துக்கு மட்டும் 5D1 போட்டு காமிச்சேன். அதேமாதிரி கடிலோனத்துக்கு வந்து 5D1, லுட்டிஷியம் வந்து 5D1. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5D02 இருக்கும். அதனால தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 0 to 1ன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதே மாதிரி தான் 4F வந்து 1 to 14 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Xenon 4F 1 to 14 5D0 to 1 6S2 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? இது உங்களுக்கு பார்க்கும்போது புரியுது இல்லையா? ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி இதுக்கு என்ன ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா, ரேடானு 5F 1 to 14 5F 1 to 14 6D0 to 1 7S2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் ஒவ்வொரு நம்பரும் அப்படியே ஆட் பண்ணிட்டு இங்கே ஜெனானு பதிலாக ரேடான்னு போட்டிங்கன்னா அதான் வந்து இதனுடைய கான்ஃபிகரேஷன், ஆக்டினாய்டுடைய கான்ஃபிகரேஷன். ஸோ இது புரிஞ்சிச்சா? இதில் எது ஆஃப் ஃபீல்டு ஃபுல் ஃபீல்டு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அது இந்த பிங்க் கலரில் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். இது எல்லாமே ஆஃப் ஃபீல்டு அண்டு ஃபுல் ஃபீல்டு, எம்டி ஃபீல்டு. சரியா ஞாபகம் வச்சுங்க. எது அப்படின்னா லேந்தனம் வந்து எம்டியாக இருக்குது. அதே மாதிரி கடுலனியம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக டி பிளாக் எலமெண்ட் தான் வந்து லேந்தனம். ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருந்தாலும் அது நம்ம பேர் சொல்லி அழைக்கிறோம். இன்னொரு கேள்வி கூட வரும், சார் லேந்தனம் வந்து லிஸ்ட்லேயே கிடையாது, ஏன் அது லேந்தனாய்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து சிமிலராக இருக்குன்னா அதையும் இதில் சேர்த்து நம்ம லேந்தனாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகே. அதே மாதிரி தான் ஆக்டினாய்டும். அதனால தான் இந்த லிஸ்ட்டில் வந்து ஆக்டினியம் வந்திருக்கும். ஆனால் முன்னாடி சொல்லும் போது நமக்கு ஆக்டினியம் வந்து சொல்லிக்க மாட்டாங்க. சரியா? ஓகே, புரிஞ்சிச்சா? அடுத்தது பார்க்கலாமா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் லேந்தனைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. அது மட்டும் இல்லாமல் சம் லேந்தனைட்ஸ் +2 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட காமிக்குது. கடுலனியமும் லுட்டிஷியமும் வந்து பார்த்தீங்கன்னா +3 ஸ்டேட்டில் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஆஃப் ஃபீல்டு அண்ட் ஃபுல்லி ஃபீல்டு கான்ஃபிகரேஷன். நீங்கள் பாருங்கள், கடுலனியம் இருக்கு இல்லையா, இது 3 எலக்ட்ரானை கொடுத்துச்சு அப்படின்னா 4F7 ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் வச்சுருக்கு. அதே மாதிரி லுட்டிஷியம் வந்து பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரானை கொடுத்துச்சு அப்படின்னா 4F14 அப்படின்ற ஃபுல் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் வச்சுட்ருக்கு. இந்த ரீசனால் தான் அதுங்க ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3+ அயான்ஸ், கடுலனியம் 3+ம் லுட்டிஷியம் 3+ அயான்ஸும் நல்லா ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஓகே, இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டேபிள் காலம் வந்து கொடுத்துருவாங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். சீரியம் டு லுட்டிஷியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமனாக இருக்கிறது +3 ஆக்சிஜன் ஸ்டேட் காமனாக இருக்குது. ரைட்டா? இப்போ நம்ம சொன்னாங்க பாருங்கள், கடுலனியம் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா +3 மட்டும்தான் காமிக்குது. அதே மாதிரி லுட்டிஷியம் வந்து +3 மட்டும் தான் காமிக்குது. காரணம் என்ன அப்படின்னா அது +3 ஸ்டேட்டில் நல்லா ஸ்டேபிள் ஆகிடுது. ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி +3 +4 +3 +4 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நீங்கள் இந்த டேபிள் காமினா இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதே மாதிரி தான் ஆக்டினாய்டில் வந்து யூரோப்பியம் 2+ம் லிட்டோபியம் 2+ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷனும் கம்ப்ளீட்லி ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் வச்சுட்டு அது ரெண்டும் +2 ஸ்டேட் வந்து காமிக்குது. அதையும் இங்கே சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா +3 காமன் ஆக்சிஜன் ஸ்டேட்டு, ஆஃப் ஃபீல்டு கடுலனியத்தையும் ஃபுல் ஃபீல்டு லுட்டிஷியத்தையும் நல்லா படிச்சிங்கன்னா போதுமானது. அப்புறம் இங்கே ஒரு லைன் சொல்கிறாங்க பாருங்கள், the stability of the different oxygen state has an impact on the properties of these elements. The following table shows the different oxygen state of the lanthanide அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு தான் ப்ராப்பர்ட்டி முடிவாகுது அப்படின்றது சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். லேந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பற்றி பார்க்க போகிறோம். இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், லேந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். ஸோ ஒரு பீரியடில் நமக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். இது நம்ம எங்கேயும் பார்த்துட்டு தானே. இது வந்து இந்த லேந்தனைடில் நல்லாவே குறையுது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியுதுக்காக நான் லேந்தனைட்லேருந்து ஆரம்பிச்சு லுட்டிஷியம் வரைக்கும் இருக்கிற அந்த சிம்பிள்ஸ் மட்டும், அதாவது பிக்சர்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதோட சைஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வருது. அட்டாமிக் சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. இல்லை அயானிக் சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. நீங்கள் அட்டாமிக்னு வச்சாலும் ஓகே தான், அயானிக் ரேடியன்னு வச்சாலும் ஓகே தான். ரேடியேட்டாலும் உங்களுக்கு தெரியும், அது வந்து ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். கிராஃப்லேயே அதான் போடுறாங்க பாருங்கள், லேந்தனைட் லுட்டிஷியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து மற்ற பீரியடில் டிக்ரீஸ் ஆகுறது ரொம்ப அதிகமாகவே டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். ஏன் ரொம்ப லெஃப்ட் ரைட் வரும்போது டக்குன்னு இவ்வளோ பெருசாக இருக்கிற அந்த லேந்தனைடோட சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்து இவ்வளோ சின்னதாக லுட்டிஷியம் சைஸாக மாறுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், as we move across 4F series, the atomic and ionic radii of lanthanides show gradual decrease with the increase in the atomic number. அட்டாமிக் நம்பர் ஒவ்வொன்றா அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா அதோட அட்டாமிக் ரேடியை வந்து குறைஞ்சிட்டே வருது. சரியா? அயானிக் ரேடியை வந்து குறைஞ்சிட்டே வருது. அட்டாமிக் சொல்லிட்டு அயானிக் ரேடியை வந்து குறைஞ்சிட்டே வருது. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லேந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம். இது எல்லா பீரியட்லையும் இருக்குது தானே சார், எல்லா சீரீஸ்லையும் இருக்குது தானே. இது மட்டும் ஏன் நம்ம குறிப்பிட்டு லேந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா இதோட சைஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது.
மற்றலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கூட நம்ம டீப்ளாக்ல வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து அதோட அட்டாமிக் அந்த அயனிக் பற்றி பார்க்கும்போது கிராஃபே வந்து இது மாதிரி இருக்காது பாருங்க. அப்படியே என்ன பண்ண இருந்திருக்கும் அது ரீசன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா லேண்ட்மார்க் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிக்கிறாரு. சரியா, இது நீங்கள் நல்லா மைண்ட் வச்சுட்டிங்களா? அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆக அதாவது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அவனுடைய ரேடியஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிகிரிஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லேண்டனாய்டு கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம். எதுலேருந்து ஆரம்பிச்சு லேண்டனம் டு லுட்டீசியம் வரைக்கும் LA to LU லாலு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. லேண்டனம் டு லுட்டீசியம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. சரியா, அது காரணம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். அந்த காரணத்தை வந்து நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த காரணத்தை வந்து நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அந்த பேராகிராஃப் மட்டும் இதில் மிஸ் ஆகிடுது. ஓகே பரவாயில்ல, நான் அப்படியே சொல்ல பாருங்க. 4f எலக்ட்ரானுடைய பார்ஷியலி ஷீல்டிங் எஃபெக்ட் சரியா வந்து ஷீல்டு பண்ணாதனால என்ன ஆகுது அப்படின்னா நியூக்ளியர் நான் உங்களுக்கு தெளிவாக புரியாத மாதிரி சொல்லுவேன். அது வந்து புக்கில் இதுக்கு அடுத்த பேராகிராஃபில் ஒரு லைன் இருக்கும். நல்லா பார்த்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைடில் நான் கொஞ்சம் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா 4f எலக்ட்ரானுடைய லெஸ் ஆர் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கும். நல்லா அதை அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. 4f எலக்ட்ரான் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ லாஸ்ட்டாக ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேலன்ஸ் ஷெல்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷெல்லில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. மையத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நல்லாவே தெரியும். பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணாருன்னா வெளில ஒரு எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். கரெக்டாக அது உள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு செல்லும் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ்ட்டு வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் உள்ளே இருக்கிற நியூக்ளியஸுக்கும் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸ்க்ரீன் மாதிரி நிறுத்துதா தடுத்து நிற்கும். அதாவது லாஸ்ட்டாக இருக்கிற எலக்ட்ரானை இந்த நியூக்ளியஸ் வந்து அட்ராக்ட் பண்ணாத அளவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஷீல்டிங் மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணி தடுத்து நிற்கும். சரியா, ஆனால் இந்த 4f எலக்ட்ரான் இருக்குது இல்லையா, 4f எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்குது. சரியாக மறைக்க மாட்டேங்குது. லாஸ்ட்டாக இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானும் நியூக்ளியஸ்லாம் இடையே வந்து அந்த 4f எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா சரியாக மறைக்காமல் விட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நியூக்ளியர் அட்டாமிக் நம்பர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக என்ன ஆகுது அப்படின்னா நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 4f எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து கிட்ட நெருங்கிடுது. அதனால் நம்ம என்ன ஆகுதுன்னா சைஸ் வந்து குறைஞ்சிது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேண்டனாய்டு கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம். சரியா, இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் புக் எடுத்து அந்த லாஸ்ட்டாக இதுக்கு அடுத்து இருக்க பேராகிராஃப் நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஓகேவா, லேண்டனாய்டு கான்ட்ராக்ஷன் நான் சொல்லிட்டு புரியும். சரி சார், இதனால் என்ன சார் நமக்கு ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படின்னா 3 எஃபெக்ட் வந்து சொல்ல போகிறாங்க. பெசிசிட்டி டிஃப்ரென்ஸும் சிமிலாரிட்டி எப்படி ஒன்றா இருக்குது அப்படின்றதையும் 4D சீரிஸ்லையும் 5D சீரிஸ்லையும் எப்படி என்னுடைய எஃபெக்ட் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். சரியா, இதில் முக்கியமாக ஒன்று வந்து அந்த 3 கான்சிக்வன்ஸஸும் நல்லா படிச்சுக்கோங்க. கான்சிக்வன்சஸ் ஆஃப் லேண்டனாய்டு கான்ட்ராக்ஷன் நல்லா படிச்சுங்க. அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெசிசிட்டி டிஃப்ரென்ஸ். சீரியம் டு லுட்டீசியம் போகும்போது என்ன ஆகுதுன்னா பெசிசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. நல்லா முதல்ல நல்லா படிச்சுக்கணும். பெசிசிட்டி என்ன ஆகுதுன்னு சொன்னால் டிக்ரீஸ் ஆகுது. சீரியம் வந்து லுட்டீசியம் இருந்து போகும்போதுனா பெசிசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியும் சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஒன் ஆஃப் த பேஸ். சரியா, ஏன் அது பேஸ்ன்னு சொல்கிறோம்? அதில் OH மைனஸ் அயான்ஸ் இருக்குது, அதனால் அது பேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியுதா? நான் சொல்லிட்டேன்னா இது வந்து OH ஹைட்ராக்சைடு அயான்ஸை கொடுக்குது, அது வந்து பேஸ். அதே மாதிரி ஆசிடும் கொடுக்குது, நெருப்பத்தை கொடுக்குதான் ஆசிடும் கொடுக்கும். அப்போ OH மைனஸை கொடுக்குதுன்னா அது வந்து நம்ம பேஸ்ன்னு சொல்கிறோம். பேஸுக்கு 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ராங் பேஸ், ஒன்று வந்து வீக் பேஸ். சோடியம் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங் பேஸ், அமோனியம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வீக் பேஸ். எது சார் ஸ்ட்ராங் பேஸ்? வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்காது. பேஸ்டும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காது, ரொம்ப லேட்டாக கொடுக்கும். அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வீக் பேஸ். இந்த லேட்னஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி லேம்பனமும் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து லேம்பனைடு ஹைட்ராக்சைடு அப்படின்றது ஃபார்ம் ஆகும். சீரியமும் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து COH த்ரைஸ். ஏன்னா சீரியஸ் வந்து ஆக்சிஜன் வந்து +3 இல்லையா, அதனால் OHக்கு 1 மைனஸ் தான் இருக்குது. அதனால் 3 OH எடுத்துக்கிட்டு சீரியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி லித்தியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன நம்ம சொல்ல வராங்க, லெஃப்ட் டு ரைட் வரும்போது பெசிசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க.
அதாவது இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது, OH மைனஸ் வந்து டக்குன்னு கொடுத்துருக்கு. ஆனால் இந்த லுட்டீசியம் மெட்டீரியல் வீக் பேஸாக இருக்குது, டெசிஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, இது வந்து OH மைனஸ் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் புரியுதா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பேஸ் அப்படின்றதால OH வந்து பக்கத்தில் இருக்காமல் நம்ம கற்பனை பண்ணிப்போம். இந்த சீரியத்துக்கு இந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு OH மைனஸ் அயன்ஸ் இருக்காமல் நம்ம கற்பனை பண்ணிப்போம். அதே மாதிரி லுட்டீசியத்துக்கு இந்த சின்ன ரவுண்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு OH மைனஸ் இருக்காமல் நம்ம கற்பனை பண்ணிப்போம். சரியா? உள்ளே இருக்க சீரியம் வந்து பாசிட்டிவ், உள்ளே இருக்க அந்த நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா, வெளில இருக்குது OH மைனஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி லுட்டீசியத்துக்கு உள்ளே இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், வெளில OH மைனஸ் இருக்குது நெகட்டிவ் சார்ஜ். இதுதான் வந்து இதனுடைய பேசிக் ஃபார்ம். கரெக்டாக? இப்போ நீங்கள் தான் நல்லா சொல்லணும். இந்த மைனஸ் சார்ஜுக்கும் உள்ளே இருக்க ப்ளஸ் சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பாருங்கள். அதே மாதிரி இங்கே உள்ளே இருக்க ப்ளஸ் சார்ஜுக்கும் இங்கே உள்ளே இருக்க OH மைனஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பாருங்கள். எதுக்கு அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்களே சொல்லிடுவீங்க, இந்த சீரியம் ஹைட்ராக்சைடு தான் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. சீரியம் ஹைட்ராக்சைடுக்கு அதிகமாக இருக்குது. எது கம்மியாக இருக்குது அப்படின்னா லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்குதுன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் இது OH மைனஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கொடுக்கறது இல்லை. இது வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா OH மைனஸை கொடுக்குறது. புரியுதா பாருங்கள்? அப்போ இது டக்குன்னு OH மைனஸ் சயின்ஸை கொடுக்கறதுனால இது வந்து ஸ்ட்ராங் பேசிக்காக இருக்குது. இது டக்குன்னு OH மைனஸ் சயின்ஸை கொடுக்காதனால இது வீக் பேசிக்காக இருக்குது. அதனால தான் டெசிசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்டால் சொல்லுங்களா, சீரியம் ஹைட்ராக்சைடு வந்து மோர் பேசிக் கம்பேர்ட் வித் லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு. ஏன்னா இது வந்து வீக் பேஸ், இது வந்து ஸ்ட்ராங் பேஸ். இது ஏன் வீக் பேஸ்னு சொல்கிறோம்? டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தாலும் OH மைனஸ் சயின்ஸை சீக்கிரமாக கொடுக்க மாட்டேங்குது. இது ஏன் ஸ்ட்ராங் பேஸ்னு சொல்கிறோம்? டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் OH மைனஸ் சயின்ஸை சீக்கிரம் வந்தவொடனே கேட்டவொடனே டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது, ஆனால் ஸ்ட்ராங் பேஸ், அதனால் இது வீக் பேஸ். இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் பெருசாக சொல்கிறாங்க பாருங்கள். டியூ டு த டிக்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் த lanthanum 3+ ion, the ionic character of Ln-OH bond decreases, covalent character increases. அதாவது அயானிக் கேரக்டர் ஆஃப் லான்தானம் அந்த ஹைட்ராக்சைல் பாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஒன்றும் இல்லை, அந்த பாண்டுன்றது ஒன்றும் இல்லை. அயானிக் வந்து அயானிக் கேரக்டர்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது +ம் மைனஸும் இருக்குது. சைஸ் வந்து நம்ம கிட்டே போகிறோம்னா கோவேலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது, அயானிக் கேரக்டர் வந்து கம்மியாகுது. அதனால தான் வந்து டெசிசிட்டி டிக்ரீஸ்னு சொல்கிறாங்க. நீங்கள் செக்கான பாம்பாங்க ஜஸ்ட்டு 2 டைம் கூட நாள் வைக்கணும். டிக்ரீஸ் ஆகுது. காரணம் என்ன? இந்த Ln-OH பாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அயானிக் கேரக்டர் பாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, கோவேலன்ட் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது நீங்கள் எழுத போகுது புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் மனசில் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் மொத்தம் 3 கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தாச்சு. செகண்ட் கான்செப்ட் என்னன்னா சிமிலாரிட்டி அலாங் இம்பாக்ட் வந்து எல்லாத்துலையும் இருக்கிறதுனால 10 km டிக்ரீஸ் தான் வந்து எல்லாத்துலேயுமே ஜாலியாக இருக்குன்னு இந்த கம்ப்ளீட் ஆக்சுவலி 10 km டிக்ரீஸ் அலாங் இந்த 20 km டிக்ரீஸ் இந்த அலாங் சொல்கிறாங்க. அதாவது எல்லாமே 10 பிகோமீட்டர் தான் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிகோமீட்டர். அட்டாமிக் சைஸ்னால் 10 பிகோமீட்டர், அயானிக்னா 20 பிகோமீட்டர் தான் டிக்ரீஸ் ஆகுது. ரொம்பலாம் வந்து டிக்ரீஸ் ஆகிறது இல்லை. அது மாதிரி இது கிராஜுவலாக அந்த சின்ன அளவில் டிக்ரீஸ் ஆகிறதுனால ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்குது. இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சிமிலராக இருக்குது. அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா எஃபெக்ட் ஆன் த 3D அண்ட் 4D சீரீஸ், 3D 4D அண்ட் 5D சீரீஸ். அதாவது ஜிர்கோனியத்துடைய இங்கே வந்து டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்னி சொல்லியிருக்காங்க பாருங்கள். டைட்டானியம் வந்து பார்த்தீங்கன்னா 3D சீரீஸில் இருக்குது, 4D சீரீஸ் வந்து ஜிர்கோனியம் இருக்குது, ஆஃப்னியம் வந்து 5D சீரீஸில் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துலாமே. இங்கே பாருங்கள், எஸ் இங்கே பாருங்கள், டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம் இது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே பாருங்கள், டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம் இது வந்து 3D சீரிஸ் இருக்குது, இது 4D சீரிஸ் இருக்குது, 5D சீரிஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஆகணும் அப்படின்னா குரூப்பில் மேலேருந்து கீழே வரப்போ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும் இல்லையா? டைட்டானியம் விட ஜிர்கோனியம் பெருசாக இருக்கணும், ஜிர்கோனியத்தை விட ஆஃப்னியம் பெருசாக இருக்கணும். ஆனால் இங்கே நடக்கிற நிலமையே வேறு. எதிர்பார்த்த மாதிரி வந்து டைட்டானியத்தை விட ஜிர்கோனியம் வந்து அதிகமாக இருக்குது, 132 145 இருக்குது. ஜிர்கோனியத்துக்கு அப்புறம் ஆஃப்னியம் வந்து பெருசாக தானே இருக்கணும், 145னா இது அட்லீஸ்ட் 150க்கு மேலே தானே இருக்கணும். ஆனால் இதுவும் இதை விட இது கம்மியாக இருக்குது பாருங்களேன், 1 பிகோமீட்டர் வந்து கம்மியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த கான்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, லான்த்தனைடு கான்ட்ராக்ஷனு அதனுடைய வந்து எஃபெக்ட்டு 5D சீரீஸ்லையும் காமிக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம், அந்த லான்த்தனைடு சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஆஃப்னியம் வந்து ஆரம்பிக்குது, லுட்டிச்சதுக்கப்புறம் ஆஃப்னியம் வந்து ஆரம்பிக்குது. அப்போ இதனுடைய தாக்கம், இதனுடைய அந்த சைஸ் குறைஞ்சிட்டே வர தாக்கம் இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது தான் ஞாபகம் வச்சுருந்தீங்க. கேட்பாங்க ஏன் இசட்ஆரும் ஹெச்எஃப்பும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா டியூ டு லான்த்தனைடு கான்ட்ராக்ஷன்.
சைஸ் அட்டாமிக் சைஸும் அயானிக் ரேடியையும் ஏன் ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டாங்கன்னா டியூ டு லாந்த்ரைடு கான்ட்ராக்ஷனை நீங்கள் சொல்ல வந்து கற்றுக்கணும். சரியா? அதுதான் வந்து இந்த 3 கான்செக்வன்சஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இதோட லாந்தனைட்ஸ் வந்து முடியுது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆக்டினைடு வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஆக்டினைடும் ரொம்ப சிம்பிளாக தான் முடிச்சிருப்பாங்க, ரொம்ப பெருசாலாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்டினைடும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்டினைட் சீரிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து 14 எலமெண்ட்ஸ் வச்சுட்ருக்கு. ஆக்டினியம்லேருந்து தோரியம் டு லெரன்ஷியம் வரைக்கும். ஓகேவா? அதில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து எல்லாமே வந்து ரேடியோ ஆக்டிவாக இருக்குது. ரேடியோ ஆக்டிவ்னா தெரியும் இல்லையா? அது வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா இது மாதிரி ரேடியோ வேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எது அப்படின்னா அந்த தோரியத்துலேருந்து ஆரம்பித்து லெரன்ஷியம் வரைக்கும் இருக்க எல்லாமே வந்து ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஒரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அங்கேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜெனானுக்கு பதிலாக 4F, அது வந்து 4F, இது வந்து 5F. அப்போ என்ன பண்ணிக்கணும், ஜெனானுக்கு பதிலாக ரெடானு போட்டணும். அங்கே 4F 1 to 14 இருக்கும், இங்கே 5F 1 to 14 போட்டுங்க. 2 to 14 புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதுவும் சரியானது தான். சரியா? ஓகேவா? அது நீங்கள் பார்க்கும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது கற்றுட்ருப்பீங்க. அதேமாதிரி அங்கே 5D02 கொடுத்துருப்பாங்க, இங்கே 6D02, அங்கே வந்து 6S2 கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து 7S2. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போச்சுன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் ஆக்டினைட் வந்து பார்க்க போகிறோம். லாந்த்ரைடுக்கு வந்து ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து காமன் ஆக்சிஜன் வந்து +3 சொன்னேன் இல்லையா? ரைட். அதே மாதிரி இதுக்கும் மோஸ்ட் காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +3. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னா +2 இருந்துச்சு, +4 இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்களேன், வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டு +2லேருந்து +7 வரைக்கும் இருக்குது. +2லேருந்து +7 வரைக்கும் இருக்குது. அந்தளவுக்கு வந்து இது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வேணுமோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸை கொடுக்குறதுக்கும் வசதியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதே பெர்க்லியம் வரைக்கும் தான் அந்த வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டும் இருக்குது. கலிஃபோர்னியாலேருந்து லெரன்ஷியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா +3 தான் காமன் ஆக்சிஜன் ஸ்டேட்டாக இருக்குது. சரியா? ஜஸ்ட் இந்த டேபிள் காலத்தை பார்த்து வச்சுக்கோங்க, முழுசாக படிக்கணும் ஒப்பிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை. அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் இது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் நம்ம இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 6 பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து இது சொல்லலாம், லாந்தனைடுக்கும் ஆக்டினைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டால் யோசிச்சு பாருங்கள். லாந்தனைடு வந்து 4F ஆர்பிட்டாலில் போய் எலக்ட்ரான் ஃபில் ஆகும், ஆக்டினைடில் 5F எலக்ட்ரான் போயிட்டு ஃபில் ஆகும். கரெக்டாக? இது வந்து பார்த்திங்கன்னா லாந்தனைட்லேருந்து ஆரம்பித்து லுட்டீசியம் வரைக்கும் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோரியம் டு லெரன்ஷியம் வரைக்கும் வருது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து 4F ஆர்பிட்டால், இது வந்து 5F ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகுது அப்படின்றது தான் இதுவரை நம்ம சொன்னதை வச்சு படிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா xenon 4F 1 to 14, 5D021, 6S2 வரும். இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரேடான் 5F 2 to 14 or 1 to 14, 6D 1 to 2, 7S2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் நீங்களே எழுதிடலாம். பட் இந்த டிஃப்ரென்ஷியேஷனை தாண்டி இன்னும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கலாமே. டிஃப்ரெண்டிங் எலக்ட்ரான் என்டர்ஸ் இந்த 4F ஆர்பிட்டால், இது உங்களுக்கு தெரியும். டிஃப்ரென்ஷியேட்டிங் எலக்ட்ரான் என்டர்ஸ் into 5F ஆர்பிட்டால், இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்கும். பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 4F ஆர்பிட்டால் ஆர் ஹையர், பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 5F ஆர்பிட்டால்ஸ் ஆர் லோயர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாந்தனைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4Fல தான் எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. அப்படியே என்ன பாருங்கள், இப்போ மையத்தில் நியூக்ளியஸ் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கை தான் நியூக்ளியஸ்னு வச்சுப்போம். நிறைய ஷெல்லில் ஃபில் ஆகிட்டே வந்து 4Fல தான் வந்து இங்கே எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 4F ஆர்பிட்டால் ஹையர்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் நல்லா பார்த்துங்க. இதே நீங்கள் ஆக்டினைடில் போனீங்கன்னா 4F ஃபில் ஆனதுக்கப்புறம் அது 5Fக்கு போகுது, அடுத்த ஷெல்லுக்கு வந்து போகுது. அப்போ என்ன ஆகும், 5Fன்றது நியூக்ளியஸ்லேருந்து ரொம்ப தூரமாக வந்தது இல்லையா? அப்போ பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுது, பைண்டிங் எனர்ஜி கம்மியாக இருக்கும். 4F எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு புரியணுன்றதால நான் அப்படி சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே. அதேமாதிரி தே ஷோ லெஸ் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் நம்ம சொன்னோம், என்னென்னா வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து இருக்கணும்னு நம்ம சொன்னோம். ஆனால் லாந்தனைடில் வந்து பார்த்தீங்கன்னா +3 இருக்கும், இல்லை +2 இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஆக்டினைடில் பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து இருக்குது. அதனால தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுற டேலண்ட் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆக்டினைடுக்கு இருக்குது, ஆனால் லாந்தனைடுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து இல்லை. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த லாந்தனைட்ஸ் ஆர் கலர்லெஸ், கலர் கிடையாது அந்தளவுக்கு. ஆனால் ஆக்டினைடு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க பாருங்கள். யுரேனியம் 3+ வந்து ரெட் கலர்லையும், யுரேனியம் 4+ வந்து க்ரீன் கலர்லையும், யுரேனியம் இது வந்து ஆக்சோ கேட்டையான்னு சொல்லுவாங்க, அது எல்லோ கலர்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதிங்க. இது வந்து கலர்லெஸ், இது வந்து கலர்ஃபுல். மாற்றி எழுது உங்களுக்கு தெரியும் இல்லையா? டிஃப்ரென்ஷியேஷனாக ஈஸியாக படிச்சிருவீங்க. அதேமாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, டிஃப்ரென்ஷியேஷன் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒன்று கேட்டுறாங்க, நல்லா படிச்சிங்க. லாந்தனைடு வந்து தே டு நாட் ஃபார்ம் ஆக்சோ கேட்டையான், ஆக்டினைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சோ கேட்டையான ஃபார்ம் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்குறீங்களா? ஆக்சோ கேட்டையான்னா ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சிஜன் மேலே கேட்டையான் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து ஆக்சோ கேட்டையான்னு சொல்லுவாங்க. லாந்தனைட்ஸ் வந்து ஆக்சோ கேட்டையான்ஸை ஃபார்ம் பண்ணுது.
ஆக்டினாய்டு வந்து ஆக்ஸோகேட்டயான்ஸை ஃபார்ம் பண்ணுறது. சாரி, இது ஃபார்ம் பண்ணுறது இல்லை, இது வந்து ஃபார்ம் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து UO2 + NPO2 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடும் இல்லையா? லாந்தனாய்டு ஆக்ஸோகேட்டயான்ஸை ஃபார்ம் பண்ணுறது இல்லை, ஆக்டினாய்டு ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், +3ன்றது காமன் ஆக்சிஜன் ஸ்டேட்டு. அதை தவிர +2 இருக்குது, +4 இருக்குது. ஆனால் இங்கே வந்து காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் +3 இருந்தாலும் கூட வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +4லேருந்து +7 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்ம இதுக்கு ரீசனாக சொன்னோம். எதுக்கு? காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு ரீசனாக சொன்னோம். அப்போ நீங்கள் 3rd பாயிண்ட்டையும் 6th பாயிண்ட்டையும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறீங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக, செகண்ட் பாயிண்ட் இதை வச்சு நல்லா நீங்கள் புரிஞ்சிக்க முடியுமா? ஏன்னா இது கிட்ட இருக்குது, பைண்டிங் எனர்ஜி ஹையராக இருக்குது. இது தூரமாக இருக்குது, பைண்டிங் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அப்புறம் இது கலர்லெஸ்ஸு, இது வந்து கலர்ஃபுல்லு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்ஸோகேட்டயானை இதை ஃபார்ம் பண்ணுறது இல்லை, இது ஃபார்ம் பண்ணுது. இது வந்து வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டை வச்சிருதில்லை, இது வச்சிட்ருக்கு அப்படின்றது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த லெசன் வந்து முடியுது. சரியா? ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா, இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற F-block எலமெண்ட்டை பற்றி பார்த்தோம். இதில் 2 சீரிஸ் இருக்குது. ஒன்று வந்து 4F சீரிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற லாந்தனாய்டு, 5F சீரிஸ்னு சொல்லப்படுகின்ற ஆக்டினாய்டு. லாந்தனாய்டு சீரிஸ்லேருந்து ஆரம்பித்து லுட்டீசியம் வரைக்கும் இருக்குது. ஆக்டினாய்டு தோரியத்திலேருந்து ஆக்டினியம் வரைக்கும் இருக்குது. ரைட், லரன்ஷியம் வரைக்கும், தோரியம் டு லரன்ஷியம் வரைக்கும் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான பேர் காரணம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் பார்த்தோம். இது எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டில் வந்து கடுலனியம் 3+ம் லுட்டீசியம் 3+ம் ஏன் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அது ஏன் ஏற்படுது அப்படின்றதையும் கான்செக்வன்சஸ் ஆஃப் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா படிச்சிங்க, இது முக்கியமான கொஸ்டின். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஆக்டினாய்டில் அந்தளவுக்கு இல்லை, ஜஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் ஸ்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸ்டேட்டாக. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாந்தனாய்ட்ஸ் ஆக்டினாய்ட்ஸை பார்த்தோம். ரொம்ப முக்கியமானது இது, நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி அதனுடைய 5வது பாயிண்ட்டையும் 6வது பாயிண்ட்டையும் நல்லா படிச்சிருங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த லெசன்லேருந்து ஒரு சின்ன டெஸ்ட் அப்புறம் வச்சுக்கலாம். மீண்டும் நான் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.